ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சி சமையல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கீரை கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் நான் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. பொடியா நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க, இது பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப அந்த கீரை கூட்டு டேஸ்டா இருக்குங்க. மதியானத்தில் நம்ம லஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு நான் 1 கட்டு கீரை எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 கட்டு கீரை தாங்க இன்னைக்கு நான் இதில் சேர்க்க போறேன். பாருங்க, கீரையை நல்லா கிள்ளிட்டு மண் இல்லாமல் நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இப்போ நம்ம கடாயில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. இது மீல்ஸுக்கு இன்னும் அட்டகாசமா இருக்குங்க. இது நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்க. பாருங்க, கீரை நல்லா வதங்கியாச்சு. இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமலே நம்ம கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையில தண்ணி இருக்குங்க, அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இத செய்யறது. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஹோட்டல் போகாமலே ஹோட்டல் ஸ்டைல நம்ம கீரை கூட்டு பண்றோம் வீட்டுல, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, கீரை வந்ததும் அதுல தண்ணி பாருங்க எவ்வளவு வருது. இதுல இருக்கிற தண்ணியே போதுங்க. கீரை நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துச்சுங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் பைத்தம் பருப்புங்க, அதை பாசி பருப்பு அதை ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துருக்குறேங்க. இந்த கீரை கூட்டுக்கு பாசி பருப்பு தாங்க ஹைலைட்டு. பாசி பருப்பை நல்லா குழைய வேக விட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படி மசிக்க முடியலன்னா மத்து இருந்தா மத்துல நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் சேர்த்திருக்கேன் 1 கட்டு கீரைக்கு. இப்போ பருப்பு நம்ம இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விடும் போதே தெரியும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி கீரை கூட்டு ரெடி ஆகுறது நம்மளுக்கே நல்லா தெரியும். பாருங்க, இதுல கீரை பாசி பருப்புன்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கொடுங்க. பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இருக்கு. பார்க்கும் போதே நம்ம வெறுமீனா கூட எடுத்து சாப்பிடலாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்க, சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.